நீயும் வா. நான் எதுக்குன்னு நீங்க போய் பேசுங்க. இல்ல நீயும் வா சொல்ற. நந்தினி, ஃபீல் பண்ணாதன்னு உனக்கு ஆறுதல் சொல்ல கூட என்னால முடியல. நடக்கிறத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. கடைசியில நீ சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துச்சு. நந்தினி, நீ மட்டும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருந்தனா நான் இந்த ஃபங்க்ஷன் ஏன் கேன்சல் பண்ணிருப்பேன். இல்லனா இந்த வீட்ல இல்லாம வேற எங்கேயாச்சும் வெளியில கிராண்டா பண்ணிருக்கலாம். நீ எதுக்கு இவங்கள போய் நம்புற? நான் எங்க சார் நம்பினேன்? எனக்கும் எதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இது எல்லாமே ஐயா செஞ்ச ஏற்பாடு. ஆனா டாடி ஏன் இப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆமா, அந்த செயினை எப்படி மாதவி கையில கொடுத்தாரு டாடி? அது அவரே வச்சிருந்திருக்கலாம், இல்லனா உன்கிட்ட கொடுத்துருக்கலாமே. சி பாரு கடைசியில எப்படி சொதப்பிடுச்சுன்னு. அக்கா, இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? ஹே, நீ எதுக்கு இப்படி பேசுற? உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க இப்படி சொல்றீங்க அக்கா, ஆனா எனக்கு அப்படி தோணல. இதுக்குள்ள என்ன சூழ்ச்சி இருக்குன்னு தான் எனக்கு புரியல. ஏய், டோன்ட் வரி. அது எப்படி உன்னால சொல்ல முடியும்? நீ எப்படி இதுக்கு பொறுப்பாக முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. யோ ஷார்ப், என்ன அண்டர் கிரவுண்ட்ல வட்ட அமைச்ச மாநாடா? இன்னும் 5 நிமிஷத்துல போலீஸ் வந்துரும். செயின் எடுத்தது எவனா இருந்தாலும் எவ்வளா இருந்தாலும் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். இத பாரு, இந்த வாட்டி பாவம் புண்ணியம் கண்டிப்பா நான் பார்க்க மாட்டேன். ஷார்ப், அத்தை, உங்க மகன் எப்படிப்பட்டவனு உங்களுக்கே நல்லா தெரியும். அவ சொன்னதை செஞ்சு காட்டிடுவான். அதனால பேசாம நாமளே அந்த செயினை எடுத்து கொடுத்து வேலையை முடிச்சிருவாத்தே. என்ன நான் சொல்றது, போலீஸ் எல்லாம் வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிருத்த. அம்மா, ஆமாம்மா, போன வாட்டி அவளை கடத்திட்டு போனப்ப அவன் என்னென்ன ஆட்டம் போட்டான்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. ஒருவேளை சிக்குனா அவனுக்கு பம்பர் லாட்டரி அடிச்ச மாதிரி டபுள் மடங்கா பயங்கரமா சந்தோஷப்படுவாமா. அம்மா, எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை? நீங்க மட்டும் ஊன ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, நாங்களே எடுத்துட்டு வந்து செயினை போய் கொடுத்துடுறோம். அதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. மா, என்னம்மா நாங்க இவ்ளோ தூரம் சொல்றோம், வீட்டுக்கு போலீஸ் 5 நிமிஷத்துல வரும்னு சொல்றான். போலீஸ் என்ன, மிலிட்டரியே வரட்டும், நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க போங்க. மா, சொல்லிட்டாங்கல்ல, வாங்க. அக்கா, வாங்க சார், வாங்க. உங்க வீட்ல என்னதாங்க பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஆமா சார், ஆக்சுவலி கடையில போய் நேத்து வாங்கிட்டு வந்த வீட்டுல வச்சிருந்த தாலி செயினை காணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். மறுபடியுமா? பழைய கேஸே பெண்டிங்ல இருக்கு. அக்யூஸ்ட் கூட இன்னும் மாட்டல சார். எஸ் சார். அப்ப திருடன் வீட்டுக்கு வெளியே இருந்து வந்தான். ஆனா திருடன் இப்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கான். வீட்டுக்குள்ளேயா? ஆளை பிடிச்சாச்சா? இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. நகையை திருடினது இங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிற யாரோ ஒருத்தர்னு சொல்றேன். வீட்டை சேர்ந்தவங்கன்னா உங்களுக்கு யார் மேல சந்தேகம் சார்? சொல்லுங்க, என்கொயரி பண்ணிடலாம். அதை தெரிஞ்சா எதுக்கு சார் நான் உங்களை கூப்பிட போறேன்? சார், அதுவும் இல்லாம அவங்க நகையை எடுத்து வச்சுக்கல, திருடி வச்சிருக்காங்க. அத நாங்களாம் சாதாரணமா கேட்டா கண்டிப்பா தரமாட்டாங்க சார். நீங்க உங்க போலீஸ் ஸ்டைல்ல எப்படி கேட்பீங்களோ அப்படி கேட்டு வாங்கி கொடுங்க. இந்த தெருவுல எப்படியும் 10,000 வீடாவது இருக்கும். உங்க வீட்டுல மட்டும்தான் இப்படி டிசைனா பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. போங்கய்யா. ஓகே சார், என்னன்னு பாப்போம். வாங்க சார். வாங்க சார், வாங்க. இவங்களாம் யாரு? என்ன நடக்குதுங்க சார்? இன்னைக்கு எங்கள் வீட்டு மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன். இந்த சடங்கு நடந்துட்டு இருக்கும்போது தான் வாங்கி வச்ச தாலி செயின் காணாம போச்சுன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கு தான் என் பையன் ஃபோன் பண்ணியிருக்கான். உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? நிறைய சந்தேகங்கள் இருக்கு சார்.
நீங்க தேட வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து அது என்னோட அக்காவோட ரூம், அங்க தேடுங்க. இது என்னோட தங்கச்சி ரூம், இங்க தேடுங்க. மா சார். நீங்க 2 பேரும் உள்ள போய் தேடி ஓகே, பாருங்க. போங்க. அது யார் ரூம்? அது என்னோட ரூம் தான் சார். நீங்க அங்கேயும் சர்ச் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் ஓகே. வாங்க. ஒரு இடம் விடாம போய் சரிங்க. சரிங்க போங்க. இனியா பாத்தீங்களா? சார் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துட்டோம் சார், எங்கேயுமே அந்த செயின் இல்லை சார். இல்லையே, நீங்க முக்கியமா தேட வேண்டிய இடத்துல தேடலையே. எந்த ரூம் சார்? தோ அந்த ரூம் தான். டேய் டேய் டேய், அது ஏன் ரூம்டா? டாடி அந்த ரூம்ல நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன் டாட். டேய் சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் ஏற்கனவே சுந்தரவல்லி கிட்ட கேட்டுட்டேன், அவ இல்லைன்னு சொல்லிட்டா. இவ்வளவு தூரம் போலீஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அவ எடுத்து வச்சிருந்தா இந்நேரம் கொடுத்துருப்பா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, என் ரூம்ல எல்லாம் பார்க்க வேணாம். டாட் 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 டோன்ட் டேக் இட் பர்சனல் டாட். எதையும் பர்சனலா எடுத்துக்காதீங்க நீங்க. சி ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரோட ரூமும் தான் சர்ச் பண்ணிருக்காங்க. சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட ரூமும் தான் சர்ச் பண்ணிருக்காங்க. சார் என்ன சார் தேடினீங்கல்ல? தேடணும். டாடி சி அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ரூம்ல மட்டும் தேடுறதுல என்ன டாடி இருக்கு? போங்க சார் போங்க தேடுங்க சார். நெல்லுங்க. ஏய், போ போ போ. என் ரூம்குள்ள எல்லாம் யாரும் போக கூடாது. அப்படின்னா சார் கன்ஃபார்ம் செயின் உள்ளதா இருக்கு. நீங்க போய் உள்ள தேடுங்க. போங்க சார். மேடம் ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் தேடி